இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதகந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீஸ்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அந்த சோட்டா மீம் டார்க் மீம்கள் மீம் ரியாக்ட் செட்டு வீடியோ போட்டிருப்பேன். உண்மையே அது வந்து கம்மி. இது மாதிரி சோட்டா மீம் பத்தி கலாய்ச்சி ஏகப்பட்ட காளைய முண்டையில இருந்து ஏகப்பட்டது கிடக்குது. சாணிமா இருக்கு வச்சிருக்கானுங்க சோட்டா மீம். அந்த மாதிரி சோட்டா மீம் என்ன பண்ணாங்க, அப்புறம் மத்த கார்ட்டூன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த தெளிவா பார்க்கலாம். பார்த்துருவோம். சோட்டா மீம் அண்ட் கார்ட்டூன் மீம் ரோஸ்ட் அது பார்ட் 1 ஆடி போட்டிருப்பேன். இந்த பார்ட் 2 முடிச்சிட்டு அப்புறம் பார்ட் 1 பாருங்க. ஓகே, யாரா சோட்டா மீம் பார்த்துறீங்களோ மறக்காம வந்து இந்த ஹைப் பண்ணி கொடுங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் கீழ ஹைப் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு ஹைப் கொடுத்துடுங்க. செஞ்சிட்டா போச்சு. ஓகே गाइस, ஓலா வசனல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. டோலக்பூர் பஞ்சாயத்து, இடம் இந்திரவரம் அரண்மனை, பாகம் 2. நீ நானு ஓடிலாமா? யாரு சிக்கியா? ஆமா, இந்த வீட்டு தான் போட்டியாவே இருக்கும். இளவரசி இந்துமதி தாக்கப்பட்ட தருணம். இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாடா? கள்ளக்காதல். பீம் ஒரு கேடுகட்டவன், சுற்றியை ஏமாத்திருவான். அதனாலதான் பீம் கல்யாணம் பண்ணாதீங்க. பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு, அவனை வேற கூட்டு ஓடிப்போ. நான் ஆல்ரெடி நீ ரெடியா? சொல்லாம தலைவர் வந்து 2 ஜோடி இருக்கும். ஓகே, ஒன்னு கிராமத்துல ஒண்ணு, அப்புறம் வந்து ராஜாவோட பொண்ணு. ராஜா வராது, ஒரு லட்டு வண்டி வரும். இல்ல பேதியில போவான். என்னடா கனெக்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க? இந்த கலாய்க்கிறீங்க. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். டோலக்பூர் பஞ்சாயத்து டுட்டு நாட்டி கடை துறை. அப்ப இந்துமதி யாரு பண்ணுப்பா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? போன எடிட் வேற லெவல் ஜி. இந்திரவர்மா ராகுடு, பீமி ஷாக்குடா. பீமாலதான் புளியே ஊருக்குள்ள வந்துச்சான். பீம்லாம் எப்படி ஒரு டோலக்பூரோட ஹீரோவா இருக்க முடியும்? இவனு என்னடா பேசுறானுவ? இந்த பீமால தான் புளியே ஊருக்குள்ள வந்துச்சான். இவெல்லாம் ஒரு டோலக்பூர் ஹீரோவா? இந்த ஊருக்கு நானே போறேன்டா. நீ வேற யாரும் டப்பிங் கொடுத்துருங்க. என் ஊர் மக்களே என்ன திட்டுறாங்கடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஓ, நீ அந்த புலியா? அந்த பாலைவனத்துல அந்த புலியா? நீ தானே என்ன ஒண்ணு சேர்த்த. உன்னை சும்மா விட மாட்டேன் பீமே. என் கையில தான் உனக்கு சாவி. ஒரிஜினல் புலி இல்லையா? போடாங்கிட்டு. ஓ, கூச்சமே இல்லாத மக்கள் சிரிக்கிறாங்க பாரு. அட இருக்கங்கடா. ஆமா, திட்டிட்டு கூச்சமே இல்லாம சிரிக்கிறாங்க பாரு. சிரிக்கிறேன். அவன்தான் சிங்கத்தை கூட்டி வந்தான். அவனே அடிச்சு விட்டான். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஏய், அங்க பாருப்பா, மவுண்ட் ஃபியூஜி. என்னது குறிச்சியா? குறிச்சியா? அந்த ரோட்ல நேரா முட்டை லெஃப்ட் திரும்புங்க. முட்டையில திரும்புங்க. முட்டி எந்த முட்டு அத முட்டு. அட கல்றாதே. எது குறிச்சியா? மவுண்ட் பூச்சி, மவுண்ட் குறிச்சி. அதான் சரி. பாப்பா சரியாதாப்பா சொல்லிருக்கா. மவுண்ட் குறிஞ்சி. காமெடி காமெடி அப்படி போடுங்க. காமெடி. என்ன நடக்குது? எடிட்டா இல்ல ஒரிஜினலா? இப்படி ஒரு இது நடக்குமா? கரெக்டா சிக்கா இருக்குது. பர்ஃபெக்ட் எடிட். ராஜுக்கு சுத்தி மேல ஒரு கண்ணு. கடைசிக்கா ஏன் 2 பாப்பா. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல. பாப்பா மகன மன்மத குஞ்சு. இந்திரா வருமா, மாமா வருமா? அப்பன் தானே மாமா. வேலுக்கு மாமா இல்ல வேல்டிக்க மாமா? ராஜாதான். ஒரு புருஷன் 2 பொண்டாட்டி. அதே எல்லா வீதியும் போறீங்கடா. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலைவீங்கடா இந்த ஊர்ல.
when you catch bro who said he was too busy hang out with me. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. எல்லாம் டீலர்ஸ் போட்டுறாங்க இவட குயிலர்ஸ் போட்டு பார்த்து போத் பேரண்ட்ஸ் ஆர் அலைவ். வந்து அப்பா அம்மா தான் இருக்காங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் கிடையாது, எந்த டிராஃபிக் பேக் ஸ்டோரியும் கிடையாது, ப்ரெடிட்டி இருக்கு. உங்களே தான் பெட்டுன்னு வேற லெவலுங்க. வசதி தான் போதும், எல்லாம் சூப்பரா இருக்கும். ஏதாவது ஒரு கிரிப்டால பார்த்து விட்டுருவானுங்க. சூப்பர்மேனுக்கு எங்க ரகமே காலி, ஸ்பைடர் மேனுக்கு எங்க மாமா காலி, ராஷிக்கு எங்க அம்மா காலி. இந்த மாதிரி ஏதாவது டிராஜிக் ஸ்பெஷலா இருக்கும். அது அவனுக்கு வீதி. அதான் எந்த ஒரு டிராஜிக் இதுவும் இல்லாம தலை கெத்தா இருக்கான். ஜாலியா வெக்கேஷன் வந்திருக்கு, ஒரு வாட்ச் கிடைச்சிடும். என்னது ஆல்மிட்டிக்ஸ் தலை ஓ ஆமாம் காலந்து தலை வாங்கினது இதுனே தெரியல. யாரா நீ? பென்சிலா? ஓகே வாவ் அடப்பாவி, வரையறது. வரைகிறான் ஒரு சீடிக்கு வரைகிறான். காசை வரைஞ்சாலும் வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு காலங்க. இந்த காலத்துல தான் எல்லாரும் மந்திரக்கல், ஆன்மிட்ரிக்ஸ், இன்ஃபினிட்டி கால் நெட்டு கஷ்டப்படுறேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மேஜிக் பென்சில் தான். மேஜிக் பென்சில் கிடைக்காதான்னு ரொம்ப ஏங்கி இருந்திருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம். நானும் கடையில இருக்கும், ஒரிஜினலா கிடைக்கும், ஒன்னொன்னா வாங்கி பார்த்தா தெரிஞ்சு இதுல எதுனா கண்டிப்பா மேஜிக் பை வந்துருவான்ட்டு நானும் உட்காந்து வருது பார்த்தேன், எதுவுமே வரல. ஏமாத்தி போட்டாங்க. கான்ல அது பென்சிலை உடச்சி போட்டேன். புதுசு புதுசா வாங்குவேன், எதுலயா ஒரு பென்சிலாவது வரும். உங்களுக்கு அது வரலையா? சிவி குப்பை வந்து தான் அதை வச்சு நல்ல சீன் போட்டேன் ஸ்கூல்ல. எல்லாருமே பண்ணுவோம். இதையும் திருடிட்டு போயிடும். ஆமாடா மொட்டை சட்டி போட்டு வர உனக்கே எவ்வளவு திமிர் இருக்கும், லட்டு திங்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். சண்டைக்கு வாடா டேய். மொட்டை பையலே, நீலாம் ஒரு ஆளே கிடையாடா. பேச்சு குறைச்சிட்டு சண்டைக்கு வாடா. ஆம்சப்படா டேய். ராஜுவா? அட கருமுட்ட. டேய் நான் என்ன பண்ண, எல்லாரும் என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது இல்லடா மொட்டை, உனக்கு திமிரு கூடுது. மாஸ்க் போட்டா நிக்கீங்க மயிரா. டப்பிங் கொடுத்து வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. எக்கத்துல கட் எடுக்கிறீங்க. ஓ இதுவா டோரேமானா? என்னடா வரைகிறீங்க? என்ன பண்றீங்க? வரையறியா? பயமா இருக்கா? அடப்பாவி, பீமா வரைஞ்சிட்டான்டா. என்னையா இவனோட சேர்த்து வச்சிட்டாங்க? ஐயா ஓ வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி சேர்ந்துரும். ஏய் ஜியான், அது டோபிட்டோட ஆள்ரா. அது நீயா போயிட்டு இருக்காங்க கூட. இல்ல பேதியில போவான், அது பொண்டாட்டில கேஸ் கரெக்ட் காரணம். யார் டோபிட்டா? வேற யாரு? ரோட் அழுகிட்டு இருக்கியா? ஓட்டவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? யாருக்கு தம்பி இருக்காங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடா தப்பிங்க? தம்பி இருக்கோ அவனத்தை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. ஓகே. என்ன இது டார்க்கா இருக்குது? அதெல்லாம் டப்பிங் கொடுத்தீங்க. கெனிச்சி நாம ரெண்டு பேரும் ரோல மாத்திக்கணுமா? ஆமா, இதுல இருந்து ஷின்சோவுக்கு நான் அண்ணனா இருக்கேன். ஒரே ஒரு பையனா இருக்கிற கேரக்டர் நீ ஃபாலோ பண்ணு. அப்ப இனிமே கெனிச்சி தான் அண்ணாவா? சூப்பர். டெய்லி ஆட்டோரி அண்ணனாவே பார்த்து எனக்கும் போர் அடிக்குது. இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஓவரா யோசிக்காத. ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருதா? அட்டோரியும் சொல்றத கேளுங்க. கெனிச்சி எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதே. டிங் டிங். அம்மா கல்யாண தம்பிக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை இவ சொன்னது வேற தம்பியா இருக்குமோ? ஆக்சுவலி அவ சொன்ன தம்பி வேற, இவ புடிச்சின தம்பி வேற. இன்னும் மங்கிரியாவே இருக்கியடா. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. என்னடா இது? வடக்கு ரில்ஸுக்கு ஒரு அளவு இல்லையாடா? கோளாறு
ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ ராஜா வந்து ஒரு மைத்தி புடுங்க போறதுல அட்லீஸ்ட் அந்த இந்துமதியாவது கூட பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நீ போ. ராஜா இந்த பக்கமா காய்க்கிறீங்க ஏடா இது? டேய் அவர் எம்எல்ஏடா. ஆமாப்பா. உரத்துக்கு பிறகு அங்க சோட்டா பீம் என்னடா திரும்ப இது சுத்தி அடிச்சு வைக்கலாமா? வச்சிருக்கீங்க? அப்ப இந்துமதி வாழ்க்கை அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிறேன்? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. ஆனா பாருங்க பொது சாமியா சுட்கி லட்டு வியாபாரம் இடம் டோலக்பூர். காலம் முடிஞ்சிருச்சாப்பா. உடாததியே உடாவசம் முடிச்சிச்சு போல இது. ஜஸ்டிஸ் ஃபார் இந்துமதி. அத்தானே இந்துமதி பாவம் இல்லையா? பாத்துக்கிறேன் முருகேஷ். ஆமா அந்த இனிஷியல் எப்படிடா போட்டிக்க? என்ன இனிஷியல்? சுக்கி வந்து ராஜோட ஆளு. ஏன் திமுங்களா? எப்படி? இனிஷியலோட போட்டுருக்காங்க. இந்துமதி கொலை வழக்கை புரியுது. தொடர்ந்து பீபுக்கும் சுட்டிக்கும் திருமணம் நடந்தது. கொலப்பட்டாளே ஏடா அது? சுட்கி கல்யாணம் பண்ணா இதுன்றீங்க, இந்துமதி கல்யாணம் பண்ணா இதுன்றீங்க. அவ யாராவது கல்யாணம் பண்றது கடைசியில? என்னது இது? என்னது? போட போட போகுது. ஆமா, என்னது வீட்டை தூக்க போறாங்களா? புரியுது. சரி புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா அது கோடு எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியும். புரியாதவங்க வந்து கமெண்ட் பாக்ஸை பாருங்க. அது கண்டிப்பா புரிஞ்சவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஓ அப்படியா விஷயம்? டிவிடி தானே இது. என்ன இத்தனை கோடுன்னு கோடு தெரியல. என்ன அர்த்தம்? ஓ நீ அப்படி என்னன்னே வரியா? தெரியல, என்னன்னே தெரியல. அது என்ன வீடுன்னே எனக்கு தெரியல. பிரதேஷ். It's called UP and it came ஓ out in அப்படி 2009. உத்தரப்பிரதேசா? அந்த யூபி வேற இந்த யூபி வேறடா. அட லூசு. அப்ப வந்து யூபின்னு படிக்குது பாரு. முட்டாப்பைய. அப்புமோரியதான் யூபின்னு படிக்கிறான் அவன். அது வேற வந்து ஊபிக்கார வந்து வீடியோ தூக்கி போட்டாங்களாமா. அத மென்ஷன் பண்றா அப்படி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். விட்டுரும்டா. எனக்கு ஒரு சந்தேகம் மகாராஜா. உனக்கு என்னடா சந்தேகம்? சோட்டா பீம் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு, நீ என்ன மைத்துக்கு ராஜாவா இருக்க? கூச்சமே இல்ல, வெக்கமே இல்லாம சிரிக்கிறான் பாரு. கூச்சமே இல்ல. அட கடவுளே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட்டன். ராஜா டுன்டுன் ஆண்டியை கரெக்ட் பண்ண இருக்காரு. எக்ஸாம்பிள் என் அன்பு மகளே இந்துமதி சுட்கி. புரியுது. இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு அமைக்கிறேன். என்ன கட்ட கிருமாடா வந்திருக்கான், அவனை நான் அடிக்கிறேன். நீனே பீம் இருக்க தைரியத்துலதான் இருக்க. நீலாம் ஒரு ஆளே கிடையாது, சும்மா பேருக்கு தான் ராஜான்னு இருக்க. ஏடா உண்மையே சொல்லிட்டேன். உண்மையை சொல்றவங்க அதான் உண்மை. வீமே லட்டு இதேதாடா இருக்கா. அட பாவி டேய், என்னடா டுட்டுனாட்டி இத்தனை கடை கொலை பண்றது? என்னது ஓ டுன்டுனானியாவ பிறந்தவங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல? மன்கர் சிங் கூட கடைசி அட பாவிகளா. இல்ல இந்த கார்ட்டூன் உருவாக்கி இருப்பாங்க, இவங்க ஃபேஸ்ல இருந்தே எடுக்க போய் இப்படி கனெக்ட் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் அம்மா அது கூட பரவாயில்லைடா. ஏடா ஒரு காவல்காரன்டா. அவனும் ஒரு காவல்காரன் கூட அவன 2 பேர் போறாங்க. என்னடா கூட கடைசில இது வச்சா. அட பாவிகளா. இது சாமியாரு. அட ஆமாங்க, இது வந்து கலெக்ஷன் இருக்குல. இவனும் சொட்ட அவனும் சொட்ட. இவனும் செட்டி போட்டுருக்கா அவனும் நம்ம செட்டி போட்டுருக்கா. சாமியாரோட அங்க ராஜு சாமி. டுன்டுன் சூப்பர் மெஸ்ஸியா. அப்ப எல்லாரும் சிப்ளிங்ஸ் ஆ. பாருங்களா, அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவங்க இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ஃபுக்கு பிறக்கலையா? ஆள கண்ட்ராவி. என்ன இது? என்ன பிங்க் கலர் இருக்கு? அடப்பாவிகளா, என்ன கண்ட்ராவிடா இது? ஆக்கிட்டாங்களா? இல்மா இதுலயுமே பீமா வச்சிருக்கீங்களா? அடப்பாவி. மச்சா முதல்ல டான்சிங் டாட் பீப்புள் சரி. ஓ 2034 பையனை பிடிச்சிட்டு இருக்கா, இவங்க ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கா. உள்ளே வந்து மென்டல் வேற மாதிரி சீரிஸுங்க. வர மாதிரி ஓகே ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து கார்ட்டூன் இதெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து பயங்கரமாக காய் வாங்குறது நம்ம டோலக்பூர் ராஜாவும் சோட்டா பீம் தான். ஸோ வந்து இந்த மாதிரி வேற என்ன மீம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இதை ஷேர் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்ததாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்போ இது பார்ட் 2 ஆடியோ பார்ட் 1 பண்ணியிருக்கேன், அதே போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோலாம் போச்சு அப்படின்னா பார்ட் 3 பண்ணுறேன். அதில் வந்து இன்னும் நிறைய காமெடி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், போகும்போது சும்மா போதீங்க லைக் பண்ணிட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஹைப் மறக்காம ஹைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச காட்டுனது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சொல்ஜஸ் ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன்.
சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது யாரு இது உட்காந்து எடிட் பண்றா? இப்படிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? டுட்டு நாட்டிய வச்சு இவங்க கனெக்ட் பண்ணி அவங்க ராஜுக்கு தான் ஏதோ சாமியாரும் டுட்டு நாட்டியும் அவங்களுக்கு பிறந்ததான் ராஜு. அதுக்கப்புறம் அந்த காவல்காரனுக்கும் டுட்டு நாட்டிக்கு பிறந்தது தான் அந்த 2 பசங்க ஒரே மாதிரி அவங்க 2 பேரு. அப்புறம் காளையாக்கு யார போட்டு வச்சிருந்தாங்க. ஏதோ இந்த இது ஒருத்தன் திருட வருவான்ல அவன் கூட இது போட்டு காளையா அவன் இல்ல இந்த நார்மல் உலகத்துலதான் இப்படி எல்லாரு கூடயும் மாத்தி மாத்தி சேர்த்து வச்சு பேசி பண்ணிருப்பாங்க. கார்ட்டூனையும் விட்டு வைக்கலாம். ஏன்னா அது இந்த கார்ட்டூன்ல ஒரு கேரக்டர் வச்சு அப்படியே லைட்டா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. அத இப்படி போட்டு இப்படி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்